ஜாக்கிரதை! அல்லாஹ் கருணை காட்டட்டும். கையை கொடுங்கள். பார்த்து ஜாக்கிரதை. குருதேவா, தகவலை படித்திருக்கலாமே. இதை சொல்வதற்காக தான் நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். இந்த பாலம் பலவீனமாக இருக்கிறது, ஆனால் தாங்களும் குரு, உங்கள் உடம்பில் காயம் ஏற்படவில்லையே? எனக்கு என்ன ஆயிற்று? எனக்கு ஒன்றுமாகவில்லை, நலமாகத்தானே உள்ளேன். கேட்டதற்காக மிகவும் நன்றி. இந்த பாலம் மிகவும் பலவீனமானது என்பது எனக்கு தெரியும். எழுதியுள்ளதையும் படித்தேன். இருந்தாலும் மக்கள் நடந்து போவதற்கு முன்பாக அதை சோதிக்க நினைத்தேன். ஒரு முறை நான் நடந்து காட்டிவிட்டால் அதை மக்கள் பார்ப்பார்கள் அல்லவா? நடந்து பார்க்கும் பொழுது ஆபத்து வந்து விட்டது. ஆபத்தை நான் எதிர்கொண்டு விட்டேன். கிடைத்து விட்டது, கிடைத்து விட்டது, கிடைத்து விட்டது, கிடைத்து விட்டது, கிடைத்து விட்டது. என்ன முல்லா நசுருதீன் அவர்களே, ஏன் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கின்றீர்? மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கு என்ன விடுகதை கொடுக்க வேண்டும் அது தெரிந்துவிட்டது. கிடைத்து விட்டதா? விடுகதையை மறந்திருப்பார் என்று தான் நினைத்தேன். ஆனால் இவர் விடமாட்டார் போல் இருக்கிறது. அந்த பாலம் தெரிகிறது அல்லவா? அதை நீங்கள் தாண்டி காட்ட வேண்டும். ஓ, இதுவா? இது முடியும். நான் செல்லட்டுமா? இருங்கள், பொறுமையாக இருங்கள். தனியாக நடந்து செல்லக்கூடாது. இது 5 கிலோ கல்லாகும். இதுவும் 5 கிலோ கல்லாகும். இதை கையில் சுமந்து கொண்டு பாலத்தை கடக்க வேண்டும். புரிந்ததா? முல்லா நசுருதீன் அவர்களே, இது எவ்வாறு முடியும்? இங்கு தெளிவாக எழுதியிருக்கிறது, இந்த பாலத்தில் எடை 77க்கு மேல் சுமந்து செல்லக்கூடாது என்று. இதை கொண்டு செல்ல முடியாது. என்னுடைய எடை மட்டுமே 72. இதில் இந்த 2 கற்களை எடுத்து செல்வது என்பது சற்றே முடியாத காரியமாகும். அட, முடியாததை நடத்தி காட்ட வேண்டும். அவன்தானே பண்டிதர் ராமகிருஷ்ணன். என்ன முல்லா நசுருதீன் அவர்களே, பாலம் உடைந்து விடும், நான் தண்ணீருக்குள் விழுந்து விடுவேன். பிறகு எப்படி செல்வது? அதை நீங்கள் தான் யோசிக்க வேண்டும். இதுதான் விடுகதை. இருந்தாலும் முல்லா நசுருதீன் அவர்களே, இந்த விடுகதை மிகவும் கடினமாக இருக்கிறது. ஆமாம் முல்லா நசுருதீன் அவர்களே, இந்த விடுகதைக்கு பதில் தேட போய் ஆபத்தில் மாட்டிக்கொள்ள கூடாதல்லவா? என் மேல் நம்பிக்கை வையுங்கள் மகாராஜா. இவர் உயிருக்கு மதிப்புள்ளது. அதே போல் எனக்கும் இவர் முக்கியமானவர். ஆனால் ஒன்று, வேண்டுமென்றால் விடுகதைக்கு பதில் தெரியாது என்று சொல்லிவிட்டு போகலாம். ஆனால் அதன் பிறகு என்ன நடக்கும்? பண்டிதர் ராமகிருஷ்ணாவுடைய குடுமி, அந்த தலைமுடி, அதோடு மீசையும் தியாகம் செய்ய வேண்டும். பண்டிதர் ராமகிருஷ்ணா அவர்களே, இந்த புதிருக்கு விடை தெரியவில்லை என்றால் இந்த முறை எங்கள் சார்பாக மகாராஜா மீசையை மட்டுமல்ல, சொல்ல போனால் மொட்டையும் அடித்துக் கொள்வார். மகாராஜாவுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். பண்டிதர் ராமகிருஷ்ணா அவர்கள் எல்லா காரியத்தையும் சிறப்பாக செய்து முடித்து விடுவார். ஆமாம், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்படிப்பட்ட சவாலை சொடுக்கு போடும் நேரத்தில் முடித்து விடுவார். இங்கு இல்லாத புத்தியை நினைத்து பெருமை கொள்பவர் இருக்கிறார்கள். அவர்களைப் போல இவர் இல்லை. எல்லோரும் பார்க்கிறார்கள், அடங்குங்கள். சரியாக சொன்னாய். எனக்கு பண்டித ராமகிருஷ்ணர் மீது நம்பிக்கை உள்ளது, முழு நம்பிக்கை உள்ளது. பண்டித ராமகிருஷ்ணர் சொடுக்கு போடும் நேரத்திற்குள் இதை முடித்து காட்டுவார். ஆம், செய்து காட்டுங்கள். நாம் ஒரு வேலை செய்வோம். ராணிக்கு கொடுத்தது போல் உங்களுக்கும் ஒரு நாள் அவகாசம் கொடுக்கின்றேன். ஆனால் பாலத்தை சரி செய்யும் வேலையில் ஈடுபடக்கூடாது. இதே நிலைமையில் நீங்கள் நாளை பாலத்தை கடந்து காட்ட வேண்டும். பண்டிதர் ராமகிருஷ்ணா, புத்தியின் பலத்தை காட்டியாக வேண்டும். காரணம், தோற்று போனால் உங்கள் குடுமி மட்டுமல்ல, என் மீசையும் போகும், என் அடையாளமும் போகும். எல்லாம் கேள்விக்குறியாக தெரிகிறது. இம்முறை முல்லா நஸ்ருதீன் என்னுடைய உயிரை மட்டும் இங்கு எடுக்கவில்லை.
உடைந்த பாலத்தை எவ்வாறு கடப்பது, அதுவும் இந்த கற்களோடு? உண்மையிலேயே சாப்பாடு மிக ருசியாக இருந்தது. எங்கள் பாஷையில் சொல்ல வேண்டும் என்றால் பேத்ரீன். நன்றி. உங்களுக்கு சாப்பாடு பிடித்ததே எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். மகாராஜாவிற்கு எதிராக சதித்திட்டம் தீட்டுவதற்கு இவரை விருந்தினராக வீட்டிற்கு அழைத்து வந்திருக்கிறேன். ஆனால் இவரோ மகாராஜாவுடனே சேர்ந்து விட்டார். இவரை அரசு விருந்தினராக நினைத்தேன். மன்னர் மகிழ்ச்சியுற்றால் நான் நினைத்ததை சாதிக்க சந்தர்ப்பம் கிடைக்கும் என்றிருந்தேன். ஆனால் இவர் நடத்தையை பார்த்தால் நான் விருந்தாளியாகவும் இவர் உரிமையாளராகவும் தெரிகிறாரே. வயிற்றுக்குள் எலி இங்கும் அங்கும் ஓடுகிறது. ஆனால் இவர்கள் என்னவென்றால் எப்படி ஏப்பம் விடுகிறார்களே. சாப்பிட்டு முடிந்ததா? ஓய்வெடுக்க ஏற்பாடுகள் செய்து விட்டோம், வாருங்கள். சௌதாமினி, நீ இங்கு ஏன் வந்தாய்? இந்தாங்கள் இளவரசி, வெற்றிலை வாயில் போடுங்கள். வாயில் போடுங்கள் என்று கூறக்கூடாது, சுவையுங்கள் என்று கூறுங்கள். அவள் என்ன சொல்ல வந்திருக்கிறாரோ சொல்ல விடுங்கள். இப்பொழுது இவள் சொல்லுகிறாள் என்றால் வாயில் போட்டுக்கொண்டு சாப்பிடுவேன். பானை வாயில் போடுவதை விட உன்னை போட வேண்டும். மிக்க நன்றி. இன்னும் நீங்கள் எனக்கு உருது கவர்ச்சி கொடுக்கவில்லையே. என்ன மோளா, உருது பாஷை ஆபத்தில் உள்ளது. கவர்ச்சி கொடுக்க வேண்டுமல்ல, பயிற்சி கொடுக்க வேண்டும். ஏதோ சொல்வார்களே, அதாவது படிப்பு படிப்பு, அந்த பயிற்சி. ஆமாம், அதேதான் அதேதான். நீங்கள் எப்படி பேசினாலும் கேட்க அழகாக உள்ளது. நீங்கள் பேசுவதை கேட்டால் யாரோ இசைப்பது போலவே உள்ளது. உன் தலையில் நான் இசைக்கிறேன் பார். நீங்கள் பிரமாதம் தான். நீங்கள் தான் பிரமாதம், கலக்குகிறீர்கள். முஸ்தபா, இளவரசரே, இங்கு எல்லா பாஷையும் கொல்லப்படுகிறது பாருங்கள். உங்கள் உருதுவின் உயிர் போய்கொண்டிருக்கிறது. புறப்படலாமா? நில்லுங்கள். தொல்லை கொடுக்க கூடாது. தங்கையை தனியாக விடுங்கள். அவளுக்கு என்று ஒரு குடும்பம் அமைய வேண்டும் அல்லவா? தங்கையா? யாருடைய தங்கை? உங்களுடைய தங்கை. சௌதாமினி எனது தங்கை அல்ல. என்ன? நான் விலக்கி சொல்லுகிறேன். சௌதாமிய தேவிக்கு என்னுடைய குருநாதர் தந்தை போல் ஆவார். அதாவது சௌதாமணி தேவி இவளுக்கு மகளாகி விடுவார். சரியாக சொன்னாய். இதில் இருக்கும் நீரை ஊற்றிவிட்டு வா. மீண்டும் நான் இதை நிரப்ப வேண்டும். இங்கு ஏதோ ஒன்று உடைந்து போயிருக்கிறது. மகாராணி திருமலம்பா, நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? பாருங்கள், தண்ணீர் சிதறிவிட்டது. ஆமாம் சின்னா தேவி, நீர் மொத்தமும் தரையில் ஊற்றிவிட்டதே. ஆமாம். இப்பொழுது எந்த பாத்திரத்தில் எவ்வளவு நீர் உள்ளது என்பதை எப்படி கண்டுபிடிப்பேன்? சரி, நான் மறுபடியும் முதலில் இருந்து ஆரம்பிக்கிறேன். மகாராஜா, மகாராஜா, மன்னித்து விடுங்கள் மகாராஜா. விடுகதைக்கு விடை தேட போய் நீர் தரையில் ஊற்றிவிட்டது. ஆனால் விடை கிடைக்கவில்லையே. முல்லா நசுருதீன் அவர்களோட விடுகதை என் உயிரை வாங்க போகிறது. தேவி அம்மா, என்னை காப்பாற்றுங்கள். பண்டிதர் ராமகிருஷ்ணர் அந்த விடுகதைக்கு பதிலை கண்டுபிடித்து விட்டாரா? இப்பொழுது சொல்லுங்கள். சொல்லுங்களேன். நான் என்ன சொல்லுகிறேனோ அதை அப்படியே திரும்ப சொல்லுங்கள். தக்கல்லோஃப், தஃபல்லூஃப், தலஃபோஸ், தல போச்சு. இந்த பாஷை மிகவும் விசித்திரமாக உள்ளது. இது என்ன? கையை விடு, விடு கையை. உங்களுக்காக நான் விசேஷமான ஹென்னா கொண்டு வந்தேன். குரு அம்மா கொடுக்கவில்லையா? என்னது? நான் கேட்டு சொல்கிறேன். பெரியவரே, தாங்கள் என்ன கூற வருகிறீர்கள்? மருதாணி. எனக்கு தெரிந்து விட்டது. மருதாணி இலைதானே? அது என்னவென்றால் அதை நான் அரைக்கவில்லை. ஏனென்றால் நேரமும் கிடைக்கவில்லை. நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? இவர் இருக்கிறாரே, இவர் சௌதாமணிக்காக அரைத்து கொடுப்பார். என்னது? நான் அரைக்க மாட்டேனே. என்னால் அது முடியாது. நான் ஏன் அரைக்க வேண்டும்? குருதேவா, எனக்காக இதை கூட செய்ய மாட்டீர்களா? சரி.
அரைத்து விடுகிறேன். முதலில் இந்த இளவரசனை அரைக்க வேண்டும். என் கண் முன்னாலேயே என் சௌதாமினியை கொஞ்சம் குலாவுகிறானே. ஒன்று செய்யுங்கள், நீங்கள் இருவரும் வெளியில் சுற்றிவிட்டு வாருங்கள். ஏன் சுற்ற வேண்டும்? ஏன் சுற்ற வேண்டும் என்று கேட்டால் இவர்கள் இப்பொழுதுதானே சுற்றிவிட்டு வந்தார்கள். அவர்கள் இருவரும் தனியாக போய் பேசிவிட்டு வரட்டும், சரியா? பேசுவதற்கு எதற்கு உலா செல்ல வேண்டும்? இவளோடு இன்னும் சில நேரம் கழிக்க விரும்புகிறேன். நானும் என் தலைவிதியை சோதிக்க விரும்புகிறேன். வாருங்கள். சுவாமி, 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 மருதாணி, இதை அரைத்து கொடுங்கள். அவர்கள் வருவதற்குள் இதை அரைத்து விட்டால் இருவரும் சந்தோஷப்பட்டு விடுவார்கள். குருதேவரே, கவலைப்படாதீர்கள். எப்படி இருந்தாலும் நீங்கள் மருதாணி அரைக்கத்தானே வேண்டும். ஆனால் இளவரசர் மருதாணி எடுத்து சௌதாணி கையை அலங்கரிப்பார். என்னையே நடிக்கிறீர்கள்? எனக்கு வந்த சோதனை யாருக்கும் வரக்கூடாது. என் சௌதாமினியை என்னிடமிருந்து பிரிக்க முயற்சி நடக்கிறது. முஸ்தபா, உன்னை என்ன செய்ய? வரக்கூடாத நோயெல்லாம் உனக்கு வரட்டும். தூக்குங்கள். என்ன தூக்கு? இங்கு தூக்க வேண்டாம், பாலத்தில் தூக்க வேண்டும். அது எனக்கும் தெரியும். இந்த கல்லை தூக்குங்களேன். இதை தூக்க முடியுமா இல்லை முடியாதா என்று சோதித்து பார்ப்போம். இரு, நான் தூக்கி பார்க்கிறேன். புரிந்தது புரிந்தது. இந்தாருங்கள். கயிறை கொண்டு வா. அம்மா, என்ன செய்கிறீர்கள்? அம்மா, இதை என்ன செய்வது? புரிந்தது புரிந்தது. இப்பொழுது சரி. உன்னை உட்கார சொல்லவில்லை, மேலே ஏறி. அப்படியா? அம்மா, ஏறிவிட்டேன். அங்கல்ல, அங்கு அங்கு. கயிற்றில் இருந்து எழுந்து கிணற்றில் விழுந்து விட்டேன். அனைவரின் மூளையிலும் களிமண் நிரம்பியுள்ளது. போதும். பார்த்தீர்களா? சற்று அமைதியாக இருங்கள். உங்கள் பேச்சை கேட்டால் இறுதியில் என் நிலைமையும் இப்படித்தான் ஆகிவிடும். அப்படி என்றால் எதற்கு ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனையை வீட்டுக்கு கொண்டு வருகிறாய்? இதை அம்மா சொல்லவில்லை, நாங்கள் கூறுகிறோம். இந்த விடுகதைக்கு விடை இருக்கிறதா இல்லையா என்றே தெரியவில்லையே. இல்லை குருதேவரே, இதை நீங்கள் ஒழுங்காக அரைக்கவில்லை. இன்னும் நன்றாக அரைத்துக் கொடுங்கள். என்ன நீங்கள்? உட்கார், உட்காரடா. அரைத்து கொடு, அரைத்து கொடு, அரைத்து கொடு. நடக்கட்டும், நடக்கட்டும். நீ சொன்னது போலவே அரைத்து கொடு. இந்த வேலையை உங்களுக்கு தானே கொடுத்தார்கள். ஆனால் இதை இப்பொழுது நீதான் செய்ய வேண்டும். செய். புத்திதாசா, புத்திதாசா. அடே குண்டப்பா, ஏற்கனவே என் மூளை வேலை செய்யவில்லை. இப்போது எதற்கு இவனை அழைத்து வந்தாய்?
விடுகதைக்கு பதில் கிடைத்து விட்டது. என்ன பண்டித ராமகிருஷ்ணா, விடுகதைக்கு விடை கிடைத்து விட்டதா? பார்த்து, பாலத்தில் நடக்கும் பொழுது ஜலசமாதி ஆகிவிடும் போகிறீர்கள். பண்டிதர் ராமகிருஷ்ணா, இது நம் கௌரவ பிரச்சனை மட்டுமல்ல. என்னுடைய தலைமுடி, என்னுடைய மீசை, உங்கள் உயிர், இவை அனைத்துக்கும் பிரச்சனை. எனக்கு எல்லாமே முக்கியமானவை. இதில் இன்னொரு சத்தியமும் இருக்கிறது. அது, நீங்கள் முடியில்லாமலும் அழகாக தான் இருக்கிறீர்கள். ஆனால் நான் மொட்டையடித்தால் மிகவும் அசிங்கமாக இருப்பேன். பார்த்துக் கொள்ளுங்கள். போங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இந்த பாலத்தின் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது. ஒரு கல்லின் இடையைத்தான் இதனால் சுமக்க முடியும். தேவையில்லாமல் இந்த விடுகதைக்கு பதில் சொல்கிறேன் என்று நீங்கள் புறப்பட்டு விட்டீர்கள். குருதேவா, இன்று உங்கள் திறமையை காட்டிவிடுங்கள். நீங்கள் புத்திசாலி என்று நிரூபியுங்கள். உடனே புறப்படுங்கள். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, பதில் சொல்லுங்கள். அட, பண்டிதர் ராமகிருஷ்ணரே, சொல்லுங்கள். இவர் கிளம்பி விட்டார். ஹூதா காப்பாற்ற வேண்டும். தாயே, நான் வெல்ல வேண்டும். ஜாக்கிரதை பண்டிதரே. ஜாக்கிரதை பண்டிதர் ராமகிருஷ்ணரே. பண்டிதர் ராமகிருஷ்ணா, இன்னும் நேரம் உள்ளது. தோல்வியை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் உயிர் நாட்டிற்கு முக்கியம். அதை வீணாக்கி விடாதீர்கள். பிரமாதம் பண்டிதர் ராமகிருஷ்ணா. பண்டிதர் ராமகிருஷ்ணன் வாழ்க! பண்டிதர் ராமகிருஷ்ணன் வாழ்க! என்னை என்றாவது இப்படி பாராட்டி இருப்பாயா நீ? உங்களை போற்றி போடும்படி இதுவரை நீங்கள் எதுவும் செய்யவில்லையே. அவரை பாருங்கள், பிரமாதப்படுத்தி விட்டார். பாராட்டுக்கள், பாராட்டுக்கள். உங்களுக்கு கூர்மையான மூளை இருக்கிறது. உங்கள் மூளையை பாராட்டியே ஆக வேண்டும். எனக்கு நம்பிக்கை இருந்தது பண்டிதர் ராமகிருஷ்ணர் இந்த விடுகதைக்கு மிகவும் சரியான பதிலை சொல்லுவார் என்று. உங்களைப் போல் ஒரு புத்திசாலி இதுவரைக்கும் இந்த நாட்டிலே யாரும் இருந்தது கிடையாது. நன்றி மகாராஜா. மன்னிக்க வேண்டும் மகாராஜா. இருந்தாலும் ஒரு பாலத்தை கடப்பது இது பெரிய விஷயம் இல்லை. பண்டிதர் ராமகிருஷ்ணா உண்மையிலேயே புத்திசாலி என்றால் வினோதமாக ஏதாவது நீங்கள் செய்து காட்டுங்கள். யாரும் இதை செய்திருக்க கூடாது. செய்து காட்டுவார், அவசியம் செய்து காட்டுவார். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்து காட்டுங்கள் பண்டித ராமகிருஷ்ணரை. நீங்கள் என்ன சொல்ல வருகின்றீர்கள்? பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்களுடைய அறிவை பாராட்ட வேண்டும் என்றால் ஒரு வேலை செய்யுங்களேன். காற்று மாளிகை கட்டி காட்டுங்கள். காற்று மாளிகையா? நான் சொல்ல வந்தது காற்றில் ஒரு மாளிகை. இப்பொழுது வரும் ஆனந்தம்